டார்லிங் நீங்கள் வந்து கதை சொல்ல வேண்டாம், கதை சொல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கட் பண்ணலாம் அப்படின்னோடனே எனக்கு கதை சொல்லாமல் எப்படி ஒரு 2 minutes ட்ரெய்லர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹியூஜ் டாஸ்க் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி குட் நைட் ஆகட்டும், லவ்வர் ஆகட்டும், டூரிஸ்ட் பண்ணிட்டு நான் கதையை ஓப்பன் பண்ணிடுவேன். ஏன்னா கதையை ஓப்பன் பண்ணி பிளாட்ஸ் உள்ள பிளாட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிளாட் எப்படி எண்ட் ஆகும்னு காமிக்க மாட்டோம், ப்ராபப்ளி முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ இதில் என்ன டாஸ்க்னா நான் கதையை ரிவீல் பண்ணக்கூடாது, ஆனால் ட்ரெய்லர் ஹோல்ட் ஆகணும். அப்படிங்கும் போது எனக்கு அது ஒரு டாஸ்க் தான் அது. ஏன்னா இப்போ பிரதீப் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுட்டு, ப்ரொடக்ஷன் மைத்ரி மாதிரி வச்சுட்டு ஒரு ட்ரெய்லர் ஹோல்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு சரி கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வந்துடக்கூடாது. ஸோ என்னன்னா ஓகே, இதுக்கு ஆல்டர்னேட் வே என்னன்னா வந்து பிரதீப்போட மேனரிசம்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, ப்ளஸ் டயலாக் சப்போர்ட் பண்ணிச்சு. இன்னொன்று ஓகே, இது ரெண்டை தவிர எடிட்ல என்ன பண்ண முடியும்னா ரிதமிக் மேட்ச் கட்ஸ். ஸோ இதை வச்சு தான் அந்த ட்ரெய்லரே அப்ரோச் பண்ணுது. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து சவுண்ட் கட்ஸ் ஆகட்டும், இப்போ நிறையா அந்த ட்ரெய்லர்லேயே சவுண்ட்ஸு ப்ளஸ் மியூசிக் ப்ளஸ் டயலாக்ஸ் இது எல்லாமே வச்சு தான் அந்த ட்ரெய்லரே அப்ரோச் பண்ணேன். எங்கே சவுண்டு போடணும், எங்கே டயலாக் ரைஸ் பண்ணணும், அந்த டயலாக்ஸோட லோஸ் அண்ட் ரைஸ் வச்சு தான் அந்த ட்ரெய்லரே ஃபார்ம் பண்ணது. பண்ணிட்டு சின்ன சின்ன மேட்ச் கட்ஸு, சின்ன சின்ன எக்ஸைட்டிங்கான விஷுவல்ஸு, எக்ஸைட்டிங்கான டயலாக்ஸு. இப்போ பிரதீப் அவர் சொல்லியிருப்பாரு 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும்னே அவர் பறந்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி குவாக்கியாக கட் பண்ணி எப்படி எக்ஸைட்டிங்காக கொண்டு போகலாம். அதே மாதிரி அந்த நாய்க்கு முத்தம் கொடுக்கறதா இருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன நான் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். கித்தி வாஸ் வெரி ஷுர் லைக் நம்ம இது என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். ஸோ ட்ரெய்லரும் என்டர்டெய்னர் தான் ப்ரெசென்ட் பண்ணணும்.